என் அன்பான ஜீவனுக்கு, உன்னோடு நான் இருந்த தருணங்கள் எனக்கு நீ யார் என்று உணர்த்தியது. அதே நேரம் நான் யார் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். அன்பிற்காக ஏங்கும் ஒரு சிறு குழந்தை போல நீ. என் மனதில் இருக்கும் அன்பை உனக்காக சேமித்து வைக்கிறேன். வேண்டும் என்ற அளவிற்கு எடுத்துக்கொள். உதாசீனம் செய்யாதே. தாங்கும் மனவலிமை எனக்கில்லை. வேண்டாம் என்று கூறிவிட்டால் கூட பொறுத்து கொள்வேன். ஆனால் தயக்கம் காட்டி என் அன்பை உதாசீனம் செய்யாதே. என் அன்பை பெறுவது அத்தனை எளிதல்ல என்று பின்பு நீ உணரும் போது நான் உன்னை விட்டு வெகு தூரம் சென்றிருப்பேன். எங்கு தேடினாலும் என் அன்பை பெற நீ மறுஜென்மம் எடுத்தாலும் காண மாட்டாய். என்னவனே, அனுபவம் பேசும் வார்த்தை இது. உண்மை சொல், தவிர்க்காதே. இப்படித்தாங்க பல பேருக்கு உண்மையான அன்புக்கும் வேஷம் போடுறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த அன்பையும் கொட்டி தீத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உதாசீனப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அவங்க கிட்ட இருந்து வர்ற அந்த புறக்கணிப்பு, இது எல்லாம் சேர்ந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அப்பதான் நாம உணர்ந்துப்போம், நாம் அவங்க மேல வச்ச அன்புக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லைங்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணுற நேரம் நாம் முழுசாக உடஞ்சி சுக்குநூறாக போயிருப்போம். உண்மைதானங்க.